ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். குட்டீஸுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இங்கே ஒரு 10 பழம் எடுத்திருக்கேன். நல்லா கல் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு பால் வந்துட்டு காய்ச்சினதே இல்லை காய்ச்சாது எது வேணாலும் ஊற்றிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்துட்டு காய்ச்சாத பால் தான் சேர்க்குறேன். இன்றைக்கி ஒரு 200 ml பால் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காய்ச்சாத பால் தான். ஒரு 200 ml பால் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கினா அருமையான ஜூஸ் ரெடி. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லதும் கூட. வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு முறை. கரெக்டாக ஒரு 1.5 டம்ளர் ஜூஸ் வரும். இது தேவைப்படுறவங்க ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் ஐஸ் க்யூப் எல்லாம் எதுவும் சேர்க்கறது இல்லை. ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி. அடுத்து கிரேப் ஜூஸு. இதுவும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் கல் உப்பு போட்டு நல்லா கழுவும் போதே பாருங்கள், நல்லா உதிர்ந்துடும் பழம். நல்லா பழுத்த பழம், கொஞ்சம் பழுக்காமல் இருந்தால் புளிப்பாக இருக்கும் ஜூஸு. நல்லா பழுத்தது எடுக்கும்போது நமக்கு ஸ்வீட்டு தன்மை கரெக்டாக இருக்கும். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். பச்சை தண்ணி தான் ஊற்றுறோம் இதுக்கு. சர்க்கரை வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூனு, ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டு தன்மை கூடாத பாருங்கள், ஒரு சிட்டிகை சால்ட்டு. ஸ்வீட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு லெமனில் 4 கட் பண்ணதில் ஒரு பகுதி தண்ணி, 1 டம்ளரு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கின்னு தேவைப்பட்டால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி தான் ஐஸ் க்யூபும் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுருவோம். நான் ஐஸ் க்யூப்பெல்லாம் எதுவும் போடுறதில்ல. இதுவே சில்லுன்னு தான் இருக்கும் நமக்கு. சூப்பரான கிரேப் ஜூஸ் ரெடி. எங்கள் வீட்டு ஜூஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.